இந்த மகப்பெருவிழாவாகப்பட்டது மிக தொன்மையான ஒரு திருவிழா. அதாவது ஆங்கிலேயர் காலத்திலிருந்து இந்த மாசிமக பெருவிழாவிற்கு அரசு விடுமுறையை அளித்துள்ளார்கள். அவ்வளவு பழமையான திருவிழா. 19th century புதுச்சேரி என்று சொல்லக்கூடிய புத்தகத்தில் இந்த மாசிமக பெருவிழாவிற்கு 50,000 பக்தர்கள் கலந்து கொண்டதாக 19ஆம் நூற்றாண்டிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பழமையான ஒரு திருவிழா. இங்கே காசிக்கு வீசம் என்பது இந்த தலத்தினுடைய சிறப்பு. ஏன் அவ்வாறு பேர் வந்தது என்றால், காசிக்கு எடுத்து சென்ற அஸ்தி பூவாக மாறிய அற்புதமான திருத்தலம். அந்த அஸ்தி பூவாக மாறிய நன்னாள் இந்த மாசி மாதத்தினுடைய மக நட்சத்திர நன்னாள். ஆகையினால் ஒவ்வொரு ஆண்டும் அந்த மாசி மகத்தன்று இங்கே எம்பெருமான் தீர்த்தவாரி கண்டருளி அன்றைய தினத்தில் யாரெல்லாம் இந்த இறைவனை தரிசித்து காசிக்கு கங்கைக்கு நிகரான இந்த சங்கராபுர நதியிலே தீர்த்தமாடி நம்முடைய முன்னோர்களுக்கு உண்டான தர்ப்பணம் திதி கொடுத்தல் எல்லாம் செய்தால் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சொர்க்கத்தை அடைந்து நம்மை ஆசீர்வதிப்பதாகவும், நாம் செய்த பாவங்கள் எல்லாம் இந்த சங்கராபுர நீரிலே முழுவதனாலே தீர்ந்து பல புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கின்றது. திருமண தடை, குழந்தை பாக்கியம் போன்ற அற்புதமான பலன்களை அள்ளித்தரக்கூடிய நாளாக இந்த மாசி மக பெருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தினத்திலே காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள்ளாக மேஷ லக்னத்திலே கங்கவராக நதீஸ்வர பெருமான் சங்கராபுர ஆற்றிலே தீர்த்தவாரி கண்டருளி பக்தர்களுக்கு எல்லாம் பல்லக்கிலே எழுந்தருளி காட்சி கொடுத்தார்கள். ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் மக நட்சத்திரத்தன்று இந்த விழா சிறப்பாக நடைபெறும். இது 12 நாட்கள் விழாவாக சிறப்பாக நடைபெறும். பக்தர்கள் எல்லாம் சுமார் 1,00,000 பக்தருக்கு மேலாக ஒவ்வொரு ஆண்டும் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் வந்திருந்து எம்பெருமான் அருளுக்கு பாத்திரமாகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்க அத்தை மாமாக்கு இங்க தவசம் கொடுப்போம், திதி கொடுப்போம். இங்க வருஷம் வருஷம் வருவோம், குடும்பத்தோட வருவோம். அது எல்லா ஸ்தலத்தை விட இங்க ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலம் இது. காஞ்சிக்கு நிகரானது இந்த ஸ்தலம். இந்த பாண்டிச்சேரி ஃபுல்லா உட்பட எல்லா ஊர்ல இருந்தும் வந்திருக்காங்க. எல்லா செங்கல் நீர் அம்மன், அப்புறம் உடன்துறை, எல்லா அரியலூர், எல்லாமே ஒரு 35 ஊரு கிட்ட எல்லா அம்மனும் வந்திருக்காங்க. லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க. இது வருஷத்துக்கு ஒரு தடவை அமோகமா இருக்கும், திருவிழா மாதிரி இருக்கும். நாங்க விழுப்புரத்துல இருந்து வருஷம் வருஷம் வந்துருவோம். எல்லா இதுக்கும் நாங்க அட்டன் பண்ணிடுவோம். செம்ம சக்தி வாய்ந்தவர் அவர். நல்லூர்ல இருந்து வந்திருக்கேன். இங்க பார்க்க வந்தப்ப எல்லா ஒரு சாமியும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி இந்த ஆத்து தண்ணி காசி விட இந்த தண்ணி ரொம்ப புனிதமானது அப்படின்ட்டு சொன்னாங்க. சாமி பார்த்தா கும்பிட்டுட்டு சந்தோஷம். இதுக்கு முன்னாடி இதுமாரி சாமியெல்லாம் நான் பார்த்தது கிடையாது. கொஞ்சம் நாள் மாதிரி டிஃப்ரெண்டா நல்லா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அழகாவும் இருக்கு, கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாவும் இருக்கு. இங்க நாங்க எங்க ஊர் திருவிழாக்கு வந்திருக்கோம். நாங்க ஃப்ரெண்ட்ஸா தான் எல்லாருமே வந்திருக்கோம். காசிக்கு போனா என்ன ஒரு புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் இங்க இருக்க தண்ணியை குடிச்சா அந்த புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னாங்க. இங்க எல்லா சாமியும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால நாங்க வேற இடத்துக்கு போய் பார்க்காம இங்க எல்லா சாமியும் பாத்துக்கிட்டோம். இங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இங்க இது வரைக்கும் நான் இவ்வளவு கும்பல் பார்த்தது இல்லை. இங்க நான் சின்ன சின்ன கோயிலுக்கு தான் போயிருக்கேன். நான் கோயிலுக்கு வந்திருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இங்க ரொம்ப புதுசாவும் ரொம்ப டிவோஷனலாவும் இருக்கு.